பார்ட்னர்ஷிப் சாப்டர்ல ஒரு சம் பார்க்கலாம். ரிஷி, சஷி அண்ட் ட்ரிஷி ஆர் பார்ட்னர்ஸ். ரேஷியோ கொடுத்துட்டாங்க 1/2, 1/6, 1/3. அதாவது 1/2, 1/6, 1/3. இதுவே ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன். இதை நம்ம என்ன பண்ணோம்னா இதை எல்சிஎம் எடுத்துணும். 6 எடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க 3 வரும். ஓகே, இங்க 1 வரும், 2 வரும். That means the ratio is basically 3:1:2. கரெக்ட்? ஏன்னா இப்ப 1 இஸ் பேசிக்கலி என்ன கூட்டினா 6 வரும். ஸோ 1/6 வருது. கரெக்டா? கரெக்ட், 1/6. அதே மாதிரி இது 3/6 வருது. கரெக்ட். இது இஸ் ஈக்குவல் டு 2/6. ரைட்? கரெக்ட். 2/6 equal to 1/3. So, sorry. So the ratio is basically 1/2, 1/6, 1/3. Na it is 3:1:2. So இங்க எழுதிக்கோங்க 3:1:2. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். தென் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் ஷீட் என்ன இருக்கு பாருங்க. நார்மலா அசெட்ஸ், ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ். ஓகே, இது நார்மல். ஓகே, 3 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். தென் ஜெனரல் ரிசர்வ். நார்மலா இது வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ரேஷியோல போயிடும். அதாவது அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட் எதா இருந்தாலும் சரியா, ஓல்டு பார்ட்னர்ஸ் இந்த ஓல்டு ரேஷியோ. கிரெடிட்டார்ஸ் இது நார்மல் அக்கௌண்ட். ஓகே. Sashi retired from the firm on 1st April 2023. So that means in the partner retired, Sashi retired. Okay. Fixed assets were valued at 56,000. எவ்வளவு இருக்கு புக்ல? ஒப்பாடி 80,000 இருக்கு. That means it's a loss. Now value reduce at how much? 80 minus 56 24,000 is loss. Okay. Stock was taken over by Sashi. So இவரே எடுத்துட்டாரு. அந்த ரிட்டையரிங் பார்ட்னர் ஸ்டாக் எடுத்துட்டாரு at 26,000. So இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? That means 6,000. Sorry, 6,000 the profit. Okay. Goodwill of the firm was valued at 18,000 on Sashi's retirement of the firm. But we should find out what is Sashi's share, which both in the which ரெண்டு partners will give in the ratio of 3:2. ஏன்னா இந்த இவர் ரிட்டையர். ஓகே, அப்ப ரிமைனிங் ரேஷியோ இஸ் 3:2. ஓகே, இதெல்லாம் எழுதிக்கோங்க. நீங்க இதெல்லாம் எழுதினால்தான் நமக்கு வந்து மிஸ்டேக் இல்லாம இருக்கும். நம்மளும் இந்த லாஜிக் புரிஞ்சு எழுதிக்கிறோம்னு தெரியும். பேலன்ஸ் இன் சஷீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு லோன் அக்கௌண்ட். ஸோ அப்படின்னா பேமெண்ட் பண்ணவில்லை. நோ பேமெண்ட், லோனுக்கு போயிருக்கு. ஓகேயா? ப்ரிப்பேர் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட் சம் இல்லை, இது போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் போடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட். ஓகே, செகண்ட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ரிவாலுவேஷன்ல ரெண்டு தான் வரும். இது ரிவாலுவேஷன், இது ஒரு ரிவாலுவேஷன். ஓகே, லாஸ் இஸ் 24,000. கீழே ஆன்சர் இருக்கு, பார்த்துடலாமா? ஃபிக்ஸட் அசெட்ஸ் நீங்களும் எழுதிக்கோங்க. இது லாஸ் 24,000. இது ப்ராஃபிட் 6,000. ஓகேயா? டிக் அடிச்சுக்கோங்க. 24,6. ஓகே. Since loss is greater than profit, it's a revaluation loss. Loss of 18,000. இந்த 3 பார்ட்னர்ஸ்க்கு 18,000 into இது வந்து 3/6 which is equal to correct 9,000. அதாவது half. இவரது into 1/6 equal to correct 3,000. இவரது into 2/6 equal to 1/3 correct 6,000. ஓகேயா? சூப்பர். ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் போட்டாச்சு. ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் ஓகே. ஸோ நீங்களும் போடுங்க, வீடியோ கூட பாஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? வீடியோ பாஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் போடலாமா? இப்போ சரி, கேபிட்டல் அக்கௌண்ட் என்னென்ன வரும்? வேற கலர் வச்சுக்கலாம், கிரீன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துடும்.
Second, general reserve. Okay. Third, revaluation loss. Fourth is the goodwill. The goodwill is equal to 18,000 of the firm. இப்போ இவரோட ஷேர் வந்து இன்டூ 1/6. கரெக்ட்? 3,000. ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். இவர் வந்து 1/6 சஷி இது. ஓகே. ரிஷி எவ்வளோ கொடுப்பாரு? ரிஷி ஈக்குவல் டு 3,000 இன்டூ 3/5. ஏற்கனவே பார்த்துட்டோம். 3:2. ஓகேயா? அப்போ 5030 1800. அதே மாதிரி ரிஷி வந்து will give 3,000 into 2/5 equal to 1,200. So you have to credit Sashi, debit Rishi and debit Rishi. ஓகேயா? இது வந்து 4. சரி, இப்போ ஒன்று பார்க்கலாமா? இப்போ சரி, ஃபர்ஸ்ட் 36 30 20 ஓப்பனிங் பேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல 36 30 20. ஓகே. அடுத்தது ஜெனரல் ரிசர்வ் 30,000 கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் அதே மாதிரி ரேஷியோ 3:1:2. கரெக்ட். 30,000 போடலாம். 30,000 into 1/2. அது சாரி 3/6 into 1/2. கரெக்ட். இது வந்து into 1/6. கரெக்ட். into 2/6. கரெக்ட். ஓகேயா? அடுத்தது ரிவாலுவேஷன் லாஸ் 9 3 and 6. கரெக்ட். ரிவாலுவேஷன் லாஸ் 9 3 6. சூப்பராக வருது பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிங்கன்னா. அதே மாதிரி அடுத்தது குட்வில். சஷி கிரெடிட் பண்ணுவோம் 3,000. இவங்க டெபிட் 18 and 12. ஓகேயா? கரெக்ட். சஷி கிரெடிட் 3,000. ஓகே. அண்ட் ரிஷி டெபிட் 12. சூப்பர். இது குட்வில். ஓகேயா? இன்னும் வேற என்ன இருக்கப்ப? எல்லாத்தையும் முடிச்சாச்சா? இல்ல, ஒன்னே ஒன்று இருக்கு. என்னது? திஸ் ஃபெலோ. அதை இப்போ டிக் அடிச்சுட்டே இருக்கணும். சரி, குட்வில் போட்டாச்சு, அசட்ஸ் போட்டாச்சு. ஓகே, குட்வில் போட்டாச்சு. லோன் அக்கௌண்ட் போடணும். பெண்டிங். ஸ்டாக் வாஸ் டேக்கன் பை சஷி இல்ல. ஸோ வி ஹேவ் டு டெபிட் சஷி கிரெடிட் ஸ்டாக். ஓகே, இது ஃபிஃப்த் என்ட்ரி. ஃபிஃப்த் என்ட்ரி வி ஹேவ் டு டெபிட் சஷி. இது ஃபிஃப்த் என்ட்ரி. ஓகேயா? அவ்வளோதான். ஸோ டோட்டல் பண்ணுங்க. இது ரெண்டும் பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட். இது மொத்தம் ட்ரான்ஸ்ஃபர் டு லோன் அக்கௌண்ட். ட்ரான்ஸ்ஃபர் டு சஷீஸ் லோன் அக்கௌண்ட். நான் பேமெண்ட் பண்ணாதனால. ஓகேயா? நல்ல சம் இது. ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிங்கன்னா மிஸ்டேக் வராது. சம் போட்டு பாருங்கண்ணா. தேங்க்யூ.